இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் இன்றைக்கு புத்தாண்டில் திறக்கின்றன. நம்முடைய பிள்ளைகள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லுகிறார்கள். ஆகவே இந்த சிறப்பு நிகழ்வுகள் அல்லது விழாக்கள்லாம் நமக்கு கொண்டாடப்படுவதற்கான காரணம் ஆன்மீக ரீதியாக பல பேர்பலன்கள் இருந்தாலும் மனோதத்துவ ரீதியில் ஒரு சில மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த தான் இந்த விழாக்கள் அழைப்பு விடுக்கின்றன. புத்தாண்டு அன்புமிக்கவர்களே, கடந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இல்லாவிட்டாலும் இந்த வருகிற ஆண்டு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், அன்பு உறவுகளே மற்றும் பெற்றோர்களே, இந்த புதிய ஆண்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கான ஒரு சில முன்னெடுப்புகளை எடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதிகாலையில் பிள்ளைகளை எழுப்பி விடுதல், அதிகாலையில் பிள்ளைகளோடு சேர்ந்து இறை வேண்டல் செய்தல், திருப்பலிக்கு நம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லுதல், மாதத்திற்கு ஒரு முறையாவது நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தை அவர்களுக்கு ஏற்பாடு செய்து அல்லது அவர்களை ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு அழைத்து செல்லுதல், அதற்கு பிறகு குடும்பமாக சேர்ந்து ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது ஒரு குடும்ப ஜெபத்தையோ அல்லது குடும்ப ஜெபமாலையையோ ஏறெடுத்தல், நம்முடைய குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து குடும்பமாக உணவருந்துதல், அப்படி என்று குடும்பங்களில் ஒரு சில நல்லொழுக்கங்களை மாற்றங்களாக கொண்டு வருகிற நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தாக்கத்தை இதை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் இந்த முன்னெடுப்புகளை சொல்லுகிறேன். ஆகவே தயவு செய்து வருகிற இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக மாற நல்ல முன்னெடுப்புகளை உங்கள் குடும்பங்களில் எடுக்க இறைவன் உங்களை தூண்டுவாராக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித சிமியோன் ஸ்டைலைட்ஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. திருச்சபையினுடைய வரலாற்றில் 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு துறவி இவர் பிறந்தது சீரியா என்கிற அந்த ஒரு நாட்டில். இவர் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் துறவு வாழ்க்கையின் மீது நாட்டம் கொண்டு ஒரு துறவு சபையில் சேர்கிறார். துறவு சபையில் சேர்ந்த இவர் மிக கடுமையான ஒழுக்க நெறிகளையும் கடுமையான ஒருத்தல் முயற்சிகளையும் பின்பற்றியதால் இங்கிருந்த சக துறவிகள் இவர் துறவு மடத்திலிருந்து வெளியேற்றி விடுகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு மலைப்பகுதிக்கு சென்று ஒரு குன்றின் மீது ஒரு சிறிய குடிசை அமைத்து ஜபதப வாழ்க்கையில இவர் ஈடுபடுகிறார். இவருடைய புனிதமான வாழ்க்கையை கண்ட பலர் இவரிடத்துல ஆறுதல் பெறுவதற்காகவும் ஆசீர்வாதம் பெறுவதற்காகவும் வருகிறார்கள். நாளடைவில் மக்கள் கூட்டம் அதிகரிக்கவே ஒரு சிறிய தூணை எழுப்பி அதன் மீது மக்கள் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காக அவர் மேலே அமர்ந்து ஜபதபங்களை செய்கிறார். அதற்கு பின்னும் மக்கள் கூட்டம் வரவே அதற்கு மேலும் உயரமான ஒரு தூணை அவர் எழுப்பி அதில் ஜபதப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார். இப்படியாக மக்கள் கூட்டத்திடமிருந்து தப்பிப்பதற்காக தூணின் மேல் தூணாக அவர் கட்டி உயர்ந்த ஒரு தூணின் மீது அமர்ந்து ஜபதப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார். இருந்தாலும் மக்கள் தொடர்ந்து வரவே அவர்களுக்கான பரிந்துரை ஜெபம், அவர்களுக்கான ஆசீர்வாதம் மற்றும் அவர்களுக்கான இறை வார்த்தை அறிவிக்கிற ஒரு பணியை செய்து தன்னுடைய முதுமையில இயற்கை எய்தினார் இந்த புனித சிமியோன் ஸ்டைலைட்ஸ் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அன்றாட வாழ்க்கையில பிஸி 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 அப்படின்னு பல்வேறு பணிகளால் இன்றைக்கு நம்முடைய உள்ளமும் உடலும் நிரம்பி கிடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பிஸியான ஒரு வாழ்க்கையில இறைவனுக்கான நேரத்தை ஒதுக்கி ஜபதப வாழ்க்கையில நம்மையும் ஈடுபடுத்தி கொள்ள இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்துல இயேசுவனுடைய திருக்காட்சி பெருவிழாவுக்கு பிறகு வருகிற திங்கட்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பொது வாழ்க்கை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. பெத்லஹேம்ல பிறந்து பிறகு எகிப்துக்கு தப்பி ஓடி எகிப்திலிருந்து நாசரேத்துக்கு வந்து நாசரேத்துல தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாக நாசரேத்தை விட்டு செபுதலேன், நப்தலி மற்றும் பெருங்கடல் வழியாக கப்பர்நாம் மற்றும் கலிலேய பகுதிக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணிக்காக வருகிறார். இந்த ஒரு நிகழ்வு என்பது பழைய ஏற்பாட்டில் எசாயா இறைவாக்கினர் அவர்களாலே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த 2 நகரங்களையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார். செபுதலேன் மற்றும் நப்தலி பெருங்கடல் இந்த பகுதியை சொல்லி, கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், சாவின் நிழலில் குடியிருந்த மக்கள் மீது சுடரொளி உதித்திற்று. அப்படி என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மன்னக பிறப்பு என்பது இருளில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு பேரொளியாகவும் சாவின் நிழலில் வாழ்பவர்களுக்கு ஒரு சுடரொளியாகவும் தான் இருக்கிறது என்பதுதான் முதல் செய்தி. அன்புமிக்கவர்களே, நம்முடைய இந்த மனித வாழ்க்கையில பல்வேறு துன்பங்களால் இருளில் இருப்பதாக நீங்களும் நானும் உணர்ந்திருந்தால், அல்லது இந்த மனித வாழ்க்கையில பல்வேறு துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருப்பதாக நம்ம உணர்ந்திருந்தால், சாவின் நிழல் நம் மீது இருப்பதாக நம்ம உணர்ந்திருந்தால், சாபத்துல வாழ்ந்து கொண்டிருப்பதாக நம்ம உணர்ந்திருந்தால்,
இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுக்கிற முதல் செய்தி, இருளில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரொளியாக வருகிறார். சாவின் நிழலில், சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சுடர் ஒளி ஒன்று புதிதாக உதித்திருக்கிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்கிற அந்த அழகான அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது என்பது தான் நமக்கு இறைவன் கொடுக்கிற முதல் செய்தி. இரண்டாவது செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேய பகுதியில் மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை விடுக்கிறார். அந்த மனமாற்றத்தோடு அவர் குணப்படுத்துகிற, புனிதப்படுத்துகிற, இறை வார்த்தையை அறிவிக்கிற பணியையும் செய்கிறார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. சமீபத்தில் ஒரு சிறுவன் என்கிட்ட வந்து, ஃபாதர் உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி புத்தாண்டு செய்தியாக எனக்கு அதை சொன்னான். கடந்த காலம் என்பது வேஸ்ட் பேப்பர், எதிர்காலம் என்பது கொஸ்டின் பேப்பர், நிகழ்காலம் என்பது நியூஸ் பேப்பர். இந்த மனித வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பராக மாறிடும் அப்படின்னு சொன்னான். சிறிய குழந்தையாக இருந்தாலும் அது ஒரு தத்துவம் இருப்பதாக நான் உணர்கிறேன். அன்பிற்மிக்கவர்களே, கடந்த ஆண்டிற்காக நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் இறைவன் புதிதாக ஒரு ஆண்டை பரிசாக கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டை இறைவனுடைய திருக்கரங்களிலிருந்து பெற்றவர்களாய், நமக்காக தோன்றியிருக்கிற பேரொளியை உணர்ந்தவர்களாய், நமக்காக வந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து என்கிற சுடரொளியை உணர்ந்தவர்களாய், மனமாற்றத்தின் வழியாய் இறை வார்த்தையை கேட்டு இயேசுவில் நம்மை புனிதப்படுத்தி கொள்ள, இயேசு என்கிற அந்த பேரொளியை கண்டு உணர்ந்து அவருடைய ஒளியில் இந்த ஆண்டு முழுவதும் நடந்திட இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.